வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादगां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் திரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 30. இந்திர பராஜய காரணகதனம், அதாவது தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் ஸ்ரீ பிரம்மா தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரன் தோற்றதற்கான காரணம் என்ன என்று இந்திரனிடம் சொன்னாராம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலட்சுமண பரதசத்ருகண அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரதசத்ருகண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் திரிம்ச சர்க்கா, சர்க்கமானது 30. இந்திர பராஜய காரணகதனம், தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மாவாகப்பட்டவர் இந்திரனிடம், இந்திரா, நீ தோற்றுவதற்கான காரணம் என்ன என்பதை சொல்கிறேன் கேள் என்று அவர் தோற்றுவதற்கான காரணத்தை சொன்னார் என்று ஸ்ரீ ராமபிரானிடம் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் எடுத்து சொன்னாராம் என்கின்ற தலைப்பு. ஜிதே மகேந்திரே அதிபலே ராவணேஸ்ய சுதேனவை பிரஜாபதியும் புரஸ்கிருத்தியா யுதுர்லங்காம் சுராஸ்ததா. அப்போ அரக்கனாகப்பட்ட ராவனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் பேராற்றல் கொன்ற இந்திரனை வெற்றி கொண்டு தன்னுடைய பட்டணத்துக்கு, இலங்கை பட்டணத்துக்கு அழைத்து சென்றதுமே தேவதைகள் எல்லாரும் பிரம்மதேவரை முன்னிட்டு கொண்டு இலங்கையை சென்று அடைந்து அவரை பிரார்த்தனை செய்தார்கள். தத்ர ராவண மாசாத்திய புத்திர பிராத்ரு விராவிருத்தம் அப்ரவீத் ககனே திஷ்டன் சாமபூர்வம் பிரஜாபதிக்கு. உடனே பிரம்மதேவர் என்ன பண்ணார், ஆகாயத்திலேயே நின்றபடியே தன்னுடைய புதல்வர்களும்
சகோதரர்களும் சூழ பிரம்மாண்டமாக வீற்றிருக்கக்கூடிய அரக்கனாகப்பட்ட ராவணன் அவனோட அருகில் சென்று இனிய வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார். வத்சராவண துஷ்டோஸ்மி புத்திரஸ்ய தவ சம்யுதே அகோ அஸ்ய விக்ரமௌ தாரியம் தவ துல்யோ அதிகோ விவா ஜிதம் ஹி பவதா சர்வம் த்ரைலோக்கியம் ஸ்வேன தேஜசா கிருதா பிரதிஜ்ஞா சபலா பிரீதோஸ்மி ஸ்வசுதே நவை. இப்போ பிரம்மா சொன்னார் ராவணனை பார்த்து, என் அன்பு செல்வமே ராவணா, போர்க்களத்தில் உன்னோட புத்திரனாகப்பட்ட மேகநாதன் அவனுடைய வீரத்தை பார்த்துட்டு நான் ரொம்பவும் மகிழ்ச்சியோடு இருக்கேன். உனக்கு நிகரான, ஏன் உன்னை விட மேற்கோள் ஒரு படி மேலே வீரத்தை அவன் பெற்றிருக்கான். யாரு? உன்னுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன். உன்னுடைய குமாரனுடைய இந்த பேராற்றல் துணை செய்வதற்கு உன்னுடைய பராக்கிரமத்தினால்தான் நீ இந்த 3 உலகங்களையும் வென்றுவிட்ட. நீ செய்த சவரம் பண்ண பற்றியா 3 உலகங்களுக்கும் அதிபதியை நான் அதை நீ நிறைவேற்றி விட்டேங்கிறானா. நான் உன்னோட ரொம்பவும் மகிழ்ச்சியோடு இருக்கேன். நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு ரொம்பவும் நான் மகிழ்ச்சியோடு இருக்கேன் அப்படின்னு பிரம்மதேவர் சொன்னார். அயம் ச புத்ரோ அதேபலஸ்துவ ராவண வீரியவான் ஜகதீந்திரஜித்யேவா பரிஜாத்தோ பவிஷ்யதி. உடனே பிரம்மா சொன்னார் ராவணன்ட்ட, ராவணா, உன்னுடைய இந்த புதல்வன் மேகநாதன் இருக்கான மகா அளவற்ற ஆற்றல் உடையவன். இனி எப்போ இந்திரனையே வென்றுட்டானோ இவனுடைய பெயர் இந்திரஜித் அப்படின்ற பெயர்னால இந்த வேறொரு 14 லோகத்திலையும் புகழடைய போகிறான். தன்முச்சிதம் மகாபாகோ மகேந்திர பாகசானः கிம் சாஸ்ய மோக்ஷணார்த்தாய பிரச்சந்து திவௌகசः. பிரம்மதேவர் சொல்கிறார் ராவணன்ட்ட, மகா தோல்வலிமை மிக்கவனே ராவணா, அமரர் உலக ஆட்சியாளராக இருக்கக்கூடிய மகேந்திரனை உடனடியாக நீ விடுவிக்கணும். இவனை விடுதலை செய்வதற்கு உனக்கு பிரதி உபகாரமாக தேவர்கள் என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் அப்படின்னு நீ எதிர்பார்க்கிற அப்படின்ட்டு ராவணன்ட்ட கேட்டுவிட்டு பிரம்மதேவர் மேகநாதன்ட்டையும் கேட்டார். அதாப்ரவீன் மகா தேஜா இந்திரஜித் சமிதிஜ்ஞயா அமரத்வம் அகம் தேவா வருணி யத்யேஷ முஷ்யதே. உடனே அனைத்து வீரர்களையும் வெற்றி கொள்ளக்கூடிய மேகநாதன் பிரம்மா இந்த மாதிரி சொன்ன உடனேயே அவன் பிரம்மா கிட்ட கேட்குறான், ஐயனே, நான் இந்த இந்திரனை விடுவிக்க வேண்டுமானால் எனக்கு சாகாவரம் நீங்கள் தந்தருள வேண்டும் அப்படின்னு மேகநாதன் பிரம்மா கிட்டக்க சொன்னான். சதுஷ்வதாம் கேசராணாம் அந்நேஷாம் ச மகோஜசாம் விருக்ஷகுல்ம க்ஷுபல தாத்ருன் திருணோபலம் அகிபிருதாம் சர்வேபி ஜந்தவோ அந்யோன்யம் வேதவ்ய சதி பிப்யதி அதோத்ர லோகே சர்வேஷாம் சர்வஸ்மஸ்ய
பவேத் பயம். இப்போ மேகநாதன் சொல்கிறான் பிரம்மா கிட்டக, இந்த உலகத்தில் 4 கால் பிராணிகள், வானத்தில் பறக்கக்கூடிய பிராணிகள் மற்றும் பலம் மிக்க மனித பிராணிகள், மனிதர்களும் பிராணிகள் தான், மரங்கள், புதர்கள், செடி கொடிகள், பாறைகள், மலைகள் அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து ஜந்துக்களுமே ஒன்றை கண்டு மற்றொன்று, அதாவது ஒன்றுத்தை பார்த்து இன்னொன்று மனசில் அச்சமானது உண்டாகுது. அதனால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் எல்லாவற்றையுமே பார்த்து அச்சமானது இருக்குது. அதனால தான் பிரம்மதேவரே உங்ககிட்ட நான் எனக்கு சகாவரம் கேட்குறேன் அப்படின்னா மேகநாதன். ததோ அபர்வீன் மகா தேஜா மேகநாதம் பிரஜாபதி நாஸ்தி சர்வாம் அரத்வம் ஹி கஸ்யசித் பிராணினோ புவி சதுஷ்பத பக்ஷிணஸ்ய பூதானாம் வா பகோஜசாம். தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் பிரம்மா என்ன பண்ணார், உடனே மேகநாதனை பார்த்து, இந்த உலகத்தில் எப்போதுமே நிரந்தரமான வாழ்வு அப்படின்றது இந்த 4 கால் பிராணிகளுக்கு கிடையாது. பறவைகள், ஆற்றல் மிக்க பூதங்கள் அப்படின்ற எந்த பிராணிக்குமே கிடையவே கிடையாது அப்படின்னு பிரம்மதேவர் மேகநாதன்ட்ட சொன்னார். ஸ்ருத்வா பிதாமகே நோக்தம் இந்திரஜித் பிரபுனாவ்யயம் அதாப்ரவீத் ச தத்ரஸ்தம் மேகநாதோ மகாபலா. உடனேயே இந்த உலகத்திலே அழிவே இல்லாதவர் யாருனாக்கா தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மா, நிரந்தரமாக இருக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட பிரம்மா சொன்னதை கேட்ட உடனேயே பேராற்றல் பொருந்திய மேகநாதனான் இந்திரஜித்தானவன் சொன்னான். என்ன சொன்னான் தெரியுமா? சூயதாம் வா பவேத் சித்தி சதகிருத்து விமோக்ஷனே மமேஷ்டம் நித்யசோ ஹவ்யை மந்திரை சம்பூஜ்ய பாவகம் சங்கிராம் அவதர்தும் ச சத்ருநிர்ஜய காங்க்ஷிணः அஸ்வயுக்தோ ரதோ மக்கியம் உதேஷ்டேத்து விபாவசோः தத் தத் தஸ்யா மரதாஸ்யான்மா ஷான்மே ஏஷமே நிச்சயோ வரகா. இப்போ மேகநாதன் பிரம்மா கிட்ட சொல்கிறான், சரி உலகத்தில் அழிவில்லாத நிரந்தரமான உயிர் வாழ்க்கை அடையப்பட முடியாது தான் அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீர். சரி, நான் ஒத்துக்கிறேன். அது போகட்டும். என்னுடைய வேறொரு நிபந்தனையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நல்லா கேட்டுங்கோ. நான் என்னுடைய எதிரியை வெற்றி கொள்ள விரும்பி போர்க்களத்தில் செல்வதற்கு முன்பாக பலவிதமான மந்திரங்களை எல்லாம் சொல்லி அக்னி பகவானுக்கு, அக்னி தேவருக்கு நான் ஆகுதி கொடுப்பேன். அப்போ அந்த அக்னியிலேருந்து, அந்த யாக குண்டத்திலிருந்து குதிரைகள் பூட்டிய ஒரு தேரானது எனக்கு எழுப்பி வர வேண்டும். நான் அந்த தேரில் இருக்கும் வரைக்கும் யாராலையும் என்னுடைய உயிரை பறிக்க முடியாத இருக்க வேண்டும். இது நான் உங்ககிட்ட கேட்கக்கூடிய உறுதியாக இருக்கக்கூடிய வரம் அப்படின்னு மேகநாதன் பிரம்மா கிட்ட சொன்னான். தஸ்மின் யத்ய சமாப்தேசா ஜப்யஹோமே விபாவசு யுத்தேயம் தேவசங்கிராமே ததாமே ஷாத்வினாசனம். நான் மேகநாதன் சொல்கிறா பிரம்மா கிட்டக்க, நான் யுத்தத்தில் வெற்றி பெறணும் அப்படின்ற ஒருவருக்காக சங்கல்பம் செஞ்சு கொண்டு நான் தொடங்கக்கூடிய இந்த ஜபமானது, ஹோமங்கள் முடிவுறாத நிலையில் அந்த ஹோமத்தை பாதியே நிறுத்திட்டு நான் போர் செய்தே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலை உருவாய் ஏற்பட்டால்
அப்போது எனக்கு மரணமானது ஏற்படலாம், தாராளமாக ஏற்படட்டும் அப்படின்னு மேகநாதன் பிரம்மா கிட்டக்கு சொன்னான். சர்வோகி தபசா தேவா வருணோத்ய மரதாம் புமான் விக்கிரமேண மயா துவேத தமரத்வம் பிரவர்த்தித்தம். இப்போ சொன்னான் மேகநாத பிரம்மா கிட்டக்க, ஐயனே, எல்லா மனிதர்களும் தவம் செஞ்சு அமரநிலையை அடைய வேண்டும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்யறான். நியாயம்தான். ஆனால் நான் என்னோட பராக்கிரமத்தினால என்னுடைய அமரநிலையை நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்ட்டு இந்திரஜித் சொன்னான். ஏவமஸ்த்விதீதம் சாக வாக்கியம் தேவ பிதாமகா முக்தேந்திரஜிதா சக்ரோ கதாஸ்ய திரிஜீவம் சுராக. உடனே பிரம்மதேவர் என்ன பண்ணார் தெரியுமாராமா? அவன் கேட்ட வரத்தை, சரி அப்படியே ஆகட்டும், ததாஸ்து, நீ கேட்ட வரத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். உடனே இந்திரஜித் என்ன பண்ணான்? இந்திரனை விடுவிச்சான். அப்போ இந்திரனோடு கூட தேவர்கள் எல்லாருமே தேவலோகத்தை போய் சென்று அடைந்தார்கள். ஏதஸ்மின்னந்தரே ராம தீனோ பிரஷ்டாம் பரத்யுதிகி இந்திரச்சிந்தா பரீதாத்மா தியான தத் பரதாம் கதஹா. இப்போ சொல்கிற அகஸ்திய மாமுனிவர் விஷயமிரான்ட்ட, ராமா, அரக்கர்களால் கைப்பற்றப்பட்ட இந்த நிகழ்ச்சியினுடைய காரணமாக இந்திரனுடைய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள், இந்திரலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், வானுலகத்தில் இயற்கையான அவர்களுக்கு எடுக்கக்கூடிய உடல் ஒளி எல்லாமே மங்கி போயிடுத்து. அவன் அட்டைக்கக்கூடிய தவ ஆற்றல்லாம் போயிடுத்து. இந்திரன் ரொம்பவும் கவலை கொண்டு உடனே என்ன பண்ணான்? தியானத்தில் போய் ஆழ்ந்து விட்டான். அப்படி அவன் தியானத்தில் ஆழ்ந்து என்ன பண்ணான் தெரியுமா? தன்னுடைய தோல்விக்கான காரணம் என்ன அப்படின்றத எப்படியா இருந்தாலும் நம்ம அதை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னுட்டு அதில் முனைப்போட இருந்தான். தம் து திருஷ்டுவா ததா பூதம் பிராகதேவ பிரஜாபதி சதக்ரதோ கிமு புரா கரோதி ஸ்ம சுதுஷ்கரம். இந்த மாதிரி இவன் தியானத்தில் இருக்கும்போது ஒரு பரிதாப நிலையில் இருக்கும் பொழுது தான் தோன்றியாக இருக்கக்கூடிய பிரம்மதேவர் அவங்க கிட்டக்க இந்திரனே, இதுக்கு முன்னால் யாருமே செய்யத்தகாத ஒரு செயலை நீ செஞ்சிய, அதனுடைய விளைவாகத்தான் இப்பொழுது நீ தோற்றுவிட்டாய் அப்படின்னு பிரம்மதேவர் சொன்னார் இந்திரன் கிட்டக்க. அமரேந்திரமயா பக்வியா பிரஜா சிருஷ்டாஸ்ததா பிரபு ஏகவர்ணா சமாபாஷா ஏகரூபாசிய சர்வசகா. இப்போ பிரம்மா சொல்கிறார், தேவேந்திரனே, நான் முன்னொரு காலத்தில், அதாவது இது நடக்கிறது முழுக்க திரேதாயுகம், இப்போ கிருதயுகம்னு வச்சுப்போம். அப்போ ஏராளமான மனிதர்களை எல்லாம் நான் தோற்றுவிச்சேன். ஏகப்பட்ட பேர் மனிதர்கள். அவர்கள் எல்லாருமே எப்படி இருந்தா தெரியுமா? ஒரே வண்ணமாக தான் இருந்தா, ஒரே மொழி பேசுகிறவர்களாக தான் இருந்தா, ஒரே மாதிரியான தோற்றம். அதாவது 5 வயசுனா 5 வயசு, 20 வயசுனா 20 வயசு, 50 வயசுனா 50 வயசு, 70 வயசுனா 70 வயசு, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதே தோற்றத்தில் வயசும் உடையவர்களாக எல்லாருமே இருந்தா. தாசாம் நாஸ்தி விசேஷோஹி தசனே லக்ஷணோபிவா ததோ அக மேகாகிரம்
அநாஸ்தா பிரஜா பரியசிந்தயம். அந்த மாதிரி நான் வந்து உருவாக்கின பற்றிய மனிதர்கள் அவர்களுடைய தோற்றத்திலோ வண்ணத்திலோ எந்த விதமான வேற்றுமையும் காணப்படவே இல்லை. யாராலையுமே பார்க்க முடியலை, யார் இவா யாருன்னு தெரியல. அதனால் மக்களுக்கு வந்து ஏகப்பட்ட குழப்பம் வந்துவிட்டு இந்த நிலையை வந்து நான் யோசனை பண்ணி நான் ஒரே மனசோட உடனடியாக உட்காந்து ஆலோசனை செய்யறதுக்கு தொடங்கினேன். இதெல்லாம் பிரம்மதேவர் வந்து இந்திரங்கிட்ட சொல்கிறார். சோகம் தாசாம் விசேஷார்த்தம் ஸ்திரியமேகாம் வினிர்மமே யத்யத் பிரஜானாம் பிரத்யங்கம் விசேஷ்டம் ததுத்ருதம். அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி எந்த விதமான மாற்றம் இல்லாத மனிதர்களுடைய மனசுலேருந்து ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் அந்த மனிதர்கள் கைனா இருக்கும், தலை இருக்கும், கண்ணு இருக்கும், மனசு இருக்கும், வாய் இருக்கும், கை கால் இருக்கும், எல்லாம் இருக்குது. அந்தந்த ஒவ்வொரு உறுப்புகள்லேருந்தும் சிறப்புடைய இயல்புகளை எல்லாம் எடுத்து அவர்களிடமிருந்து மாறுபட்ட தோற்றமுடைய ஒரு பெண்ணை வந்து நான் உண்டாக்கினேன். தத்தோமயா உரூப குணைர் அகல்யாஸ்திரி விநிர்மிதா ஹலம் நாமேக வைரூப்பியம் ஹல்யம் தத் பிரபவம் பவேது. அப்போ வந்து அந்த பெண்ணாகப்பட்டவன் வந்து உருவத்திலும் குணத்திலும் கொஞ்சம் கூட குற்றமே இல்லாத தர்மத்தையே கடைபிடிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து என்னால் உருவாக்கப்பட்டா. அவளோட பெயர் வந்து அகல்யான்னு பெயர். அதாவது ஹலம் அப்படின்னாக்கா பெண்களுக்கு அழகில்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஹலம்னா. அதனால் உலகத்தில் வந்து இகழ்ச்சியானது ரொம்பவும் ஏற்படுறது. அந்த இகழ்ச்சி ஏற்படுறதுனால தான் இந்த மாதிரி அகல்யாவை வந்து நல்லா சுந்தர ரூபியாக இருக்கக்கூடியவளை நான் வந்து உருவாக்கினேன் அப்படின்னு பிரம்மா இந்திரன்ட்ட சொன்னார். யஸ்மான்ன வித்யதே ஹல்யம் தேனா ஹல்யேதி விஸ்ருதா அகல்யேதி மயா சக்கர தஸ்யா நாம பிரவர்த்தித்தம். அதாவது யாருக்கிட்ட வந்து கொஞ்சம் கூட அழகின்மை காணப்படாமல் இருக்கின்றதோ, அழகின்மைனாக அழகு வந்து இல்லாமல், அதாவது யார் வந்து காணப்படவில்லையோ மிகவும் அழகாக இருப்பவர்கள், அவள் வந்து அகல்யா, குற்றமில்லாத பேரழகு பெற்றவள் அப்படின்னு பெயரை வந்து அந்த பெண்ணானவள் பெற்றாள். இந்திரனே, அவளுக்கு நாமகரணம் அகல்யா அப்படின்ற அந்த பெயர் சூட்ட நான் தான் வந்து சூட்டினேன் அவளுக்கு. நிர்மிதாயாம்ச தேவேந்திரா தஸ்யாம் நாரியம் சுரர்ஷபா பவிஷதீதி கஸ்யைஷா மம சிந்தா ததோ பவது. தேவேந்திரனே, தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடியவனே, தேவர்களுக்கு தலைவனே, நான் அவளை வந்து இந்த பூலோகத்தில் தோற்றுவித்த பிறகு இவ வந்து யாருக்கு மனைவியாவா அப்படின்ற கவலையானது எனக்கு வந்து உடனடியாக மனசுல தோற்றிட்டு ஏற்பட்டது. தொந்து சக்கர ததா நாரிம் ஜானிஷே மனசா பிரபு தானாதி கதையா பத்னி மமைஷேதி புரந்தரா. இந்திரனே, இந்த இந்திரனுக்கு இன்னொரு பேர் உண்டு, புரந்தரன்ட்டு அவன் பேர் உண்டு. புரந்தரனே, உன்னுடைய பதவி அதிகாரம் காரணமாக நீ வந்து நம்மளை விட வேறு யாரும் இந்த உலகத்திலே கிடையாது, நான் தான் எல்லாமே அப்படின்னு அந்த அகங்காரத்தை கொண்டிருந்த நீ என்னோட அனுமதி இல்லாமலேயே இவ வந்து எனக்கு தான் மனைவியாவாள் அப்படின்னு
உன் மனசன் வந்து உறுதியான எண்ணத்தை வந்து நீ வளர்த்துட்டுட்ட. இந்திரா சாமயா ஞாசபூதாத்து கௌதமஸ்ய மகாத்மனः ஞஸ்தா பூனி வருஷாணி தேன நிர்யாதிதா சகா. நான் உடனே என்ன பண்ணேன் தெரியுமா? இந்த பெண்மணியை வந்து கௌதம மாமுனிவர் அவர்கிட்ட ஒரு அடைக்கல பொருளாக இந்த அகல்யாவை வந்து ஒப்படைச்சேன். அந்த மாதிரி அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்ட அவள் என்ன பண்ணா, பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கௌதம முனிவர் என்னிடமே இவளை வந்து திருப்பி கொண்டு வந்து கொடுத்தார். ததஸ்ய பிரதிஜ்ஞா மகாஸ்தே தைரியம் மகாமுனேஹே ஞாத்வா தபசி சித்திம் சா பத்னியர்த்தம் ஸ்பர்சிதா ததா. நான் உடனே என்ன பண்ணேன், பிரம்மா சொல்கிறார் இந்திரன்ட்ட, அவளுடைய புலநடக்கத்தையும் தவப்பயனையும் அவள் பெற்றுவிட்ட பெருமையையும் பார்த்து நான் என்ன பண்ணேன், இந்த அகல்யாவை அந்த கௌதம முனிவருக்கே நான் விவாகம் செஞ்சு கொடுத்துட்டேன், மனைவியாக கொடுத்தேன். சாதயாசக தர்மாத்மா ரமதே ஸ்ம மகாமுனி ஆசன் நிராசா தேவாஸ்து கௌதமே தத்தையா தயா. அதாவது எப்பயுமே வேத தர்மத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரமே தனது வாழ்க்கையை நேர்மையாக அறம் தவறாமல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த முனிவர் கௌதம முனிவர் இந்த அகல்யா அவளுடன் ரொம்பவும் இன்பமாக வாழத் தொடங்கினார். நான் வந்து கௌதமருக்கே அவளை வந்து கொடுத்து விட்டபடியால் தேவர்கள் வந்து அந்த சமயத்தில் ஏமாற்றமடைந்தார்கள் அப்படின்னு பிரம்மாவாகப்பட்டவர் இந்திரன் கிட்ட சொன்னார். சங்கிருத் தஸ்வம் ஹி தர்மாத்மன் கத்வா தஸ்யாஸ்ரமம் முனேஹே திருஷ்டவாம்ச ததா தாம் ஸ்திரீம் தீப்தாம் அக்னி சிகாமிவா. நல்ல தர்மத்தை எல்லாம் அறிஞ்சவனே பிரம்மா சொல்றார், இந்திரனே அந்த சமயத்தில் என்ன பண்ணனாக்கா மிகவும் கோபம் கொண்டு அந்த முனிவருடைய ஆசிரமத்துக்கு நீ போன. அங்கே வந்து பிரமாதமாக செந்தழல் போல் ஒளி வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய மகா பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த பெண்ணை வந்து நீ பார்த்த. சாத்துயா தர்ஷிதா சக்கர காமார்த்தேன சமன்யுனா திருஷ்டஸ்துவம் ச ததா தேனா யாஸ்ரமே பரமர்ஷினா. அந்த சமயத்தில் இந்திரா நீ வந்து காமம் கோபம் இந்த இரண்டாலையுமே ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த. எப்படியாவது இவளை வந்து பலாத்காரம் பண்ணிடணும் அப்படின்னுட்டு அவளை வந்து நீ வந்து பலாத்காரம் செஞ்ச. அப்படி அந்த ஆசிரமத்தில் நீ வந்து இந்த அகல்யாவோட சேர்ந்து இருக்கும் பொழுது அந்த சமயத்திலேயே இந்த முனிவராகப்பட்ட கௌதம முனிவர் உன்னை வந்து பார்த்து விட்டார். ததகிருத்தேன தேனாசி சப்த பரம தேஜசா ததோசீயேன தேவேந்திரா தசாபாக விபர்யம். உடனே மகா தவ ஆற்றல் பெற்றவர் அவர் கௌதம முனிவர் உடனே கோபம் கொண்டு உனக்கு சாபம் கொடுத்தார். அதனோட விளைவாகத்தான் இன்னைக்கு அரக்கன் ராமனுடைய புதல்வனாகப்பட்ட மேகநாதன் கிட்டக்க உனக்கு இந்த அவமான நிலையானது ஏற்பட்டது இந்திரா அப்படின்னுட்டு பிரம்மாவாகப்பட்டவர் சொன்னார். கௌதம முனிவர் என்ன சாபம் கொடுத்தார் இவனுக்கு, இந்திரனுக்கு? யஸ்மான்மே தர்ஷிதா பத்னி
त्वया वासव निर्भयं तस्मात् त्वं समुरो राजन् शत्रुहस्तं गमिष्यसि. இந்திரனே, நீ அந்த சமயத்தில் தர்மத்தினுடைய நிலையில் இருந்து மாறி அதர்ம வழியிலே செல்வரை பார்த்துட்டு இந்த மணிவர் கொஞ்சம் கூட அஞ்சாமல என்ன பண்ணார் தெரியுமா? என்னுடைய மனைவியாகப்பட்ட அகல்யாவை நீ பலாத்காரம் செஞ்சிருக்க, அதனால நீ போரிடும் பொழுது நீ உன்னுடைய எதிரியினுடைய வசம் கண்டிப்பாக சிக்கிக்கொள்ளப் போகிறாய், இது என்னுடைய சாபம் அப்படின்னுட்டு உனக்கு சாபம் கொடுத்தார் கௌதம மாமுனிவர். அயம் து பாவோ துர்புத்தே யஸ்த்வயேக பிரவர்த்திதா மானுஷேஷ்வபி லோகேஷு பவிஷ்யதி ந சம்சயः. அதாவது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னை பார்த்த அந்த சமயத்தில் கௌதம மாமுனிவர், கெடுமதி படைத்தவனே, பிற பெண்களை பலாத்காரம் செய்யும் தீய ஒழுக்கத்தை தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய நீயே தொடங்கி வச்சிருக்க. இப்படி இதை தொடங்கி வச்சுட்ட இந்த தீய ஒழுக்கமானது இனி வரக்கூடிய காலங்களில் துவாபர யுகமாக இருக்கட்டும், கலியுகமாக இருக்கட்டும், எல்லா யுகத்திலையும் பரவப்போகிறது. கலியுகத்தில் இது மிகவும் மோசமாக இருக்க போகிறது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்ட்டு உங்ககிட்ட கௌதம மாமுனிவர் சொன்னார். தத்ரார்த்தம் தஸ்ய கர்த்தா त्वय्यर्धं निपतिष्यति नसते स्थावरं स्थानं भविष्यति न संशयः. இப்போ பிரம்மதேவர் சொல்கிறார், இந்த கௌதம மாமுனிவர் என்ன சொன்னார் தெரியுமா? உனக்கு இந்த சாபத்தையும் கொடுத்துட்டு நீ செஞ்ச இந்த விஷயத்தினால எவன் ஒருவன் இந்த தீய வழியை பூலோகத்தில் மனிதனாகப்பட்டவன் மேற்கொண்டாலும் அவன் செய்யக்கூடிய பாவம், அந்த பாவத்திலேருந்து அரை பங்கு உன்னை சேரும். நீ தான் இருக்க காரணகர்த்தாவா இருக்க. அதனால தான் சொல்றது, ஒருத்தர் போயிட்டு கொலை பண்ணுன்னு சொன்னாக்கா அவன் போய் கொலை கொண்டு வந்துடுவான். ஆனால் யாரு சொன்னா அவன் கொலை பண்ணுவான், அவனுக்கு பாவம் உண்டு. ஆனால் இவருக்கும் அந்த பாவம் சேரும். யார் சொன்னானோ அவனுக்கும் அந்த பாவம் சேரும். அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார் கௌதம மாமுனிவர். அதோட இப்போ நீ இருக்கக்கூடிய இந்த பதவியில் நீ நிலைத்து நிற்க போவதே கிடையாது அப்படின்னு உனக்கு சாபம் கொடுத்தார் கௌதம முனிவர். யஸ்ய சுரேந்திர சாத்ருவசன பவிஷ்யதி ஏஷ சாபோ மயா முக்த எத்யசௌ துவாம் ததாப்ரவீத். நீ மட்டும்தான் இந்திர பதவிக்கு நினைச்சிக்காத. இந்திரா, கௌதம மாமுனிவர் சொல்றார், உனக்கு யார் யாரெல்லாம் இந்த இந்திர பதவிக்கு வந்தாலும் யாருமே அந்த பதவியில் நீடித்து இருக்க மாட்டார்கள். இது என்னுடைய சாபம். இந்திரன் அப்படின்ற பதவிக்கு மட்டும்தான் இது பொருந்தும். தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரன், அவனுக்கு மட்டுமே இது பொருந்தும் அப்படின்னுட்டு அந்த சமயத்தில் உனக்கு இந்த கௌதம மாமுனிவராகப்பட்டவர் உங்ககிட்ட சொல்லி உனக்கு அந்த சாபத்தை கொடுத்தாரு இல்லையா? தாம் து பாரியாம் சுனீர் வர்ஷ்யா சோபிரவி சுமஹாதபாக துர்விநீதே வினித்வம்சா மமாஸ்ரம் அசமீபதா.
உடனே மகா தபசியாக இருக்கக்கூடிய கௌதம மாமுனிவர் தன்னுடைய மனைவியாகப்பட்ட அகல்யையும் அதட்டி விரட்டி அவகிட்ட கொஞ்சம் கூட அடக்கம் இல்லாதவளே, என்னோட ஆசிரமத்தின் அருகிலேயே யாரு கண்ணையும் படாமல் நீ இருப்பாயாக, புதிய நொட்டை கல்லாக போவாயாக அப்படின்ட்டு ஆசிரமத்திலே அவளை கல்லாக்கிட்டார். அவளுக்கும் சாபம் கொடுத்து அவளும் கல்லாயிட்டா, அகல்யாவையும் கல்லாக்கிட்டார். ரூப யௌவன சம்பன்னா யஸ்மாத்வம் அவனஸ்திதா தஸ்மாத் ரூபவதி லோகே நாத்வமேகா பவிஷ்யசி. அப்ப சொன்னார் அகல்யாவுக்கு, அழகான தோற்றமும் இளமையும் உடைய நீ, இவன் உன்னை பலாத்காரம் பண்ணும் பொழுது உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ளல. இனி உலகத்தில் நீ ஒருத்தி மட்டுமே பேரழகு கொண்டவளாக இருக்க போவதில்லை. இந்த உலகத்தில் அழகு படைத்த பெண்கள் ஏகப்பட்ட பேர் தோன்ற போகிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு சாபத்தையும் அவருடைய மனைவியார் கௌதம முனிவருடைய மனைவியாகப்பட்ட அகல்யாவுக்கும் கொடுத்தார். ரூபம்சதே பிரஜா சர்வா கமிஷ்யந்தி ந சம்சயः யத்ததேகம் சமாஸ்திருத்யா விப்ரமோ அயமுபஸ்திதः. அதாவது வேறு ஒத்தரிடம் யாருக்கிட்டையுமே காண முடியாத உன்னுடைய பேரழகை கண்டு எப்பொழுது இந்த இந்திரனுக்கு மனமயக்கமானது ஏற்பட்டதோ அதனால்தான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேரழகானது இனி இந்த உலக மக்கள் அனைவரையும் போய் சென்றடையட்டும், இது என்னுடைய சாபம் அப்படின்னு கௌதம மாமுனிவர் கொடுத்தார். ததா பப்ருதி பூயிஷ்டம் பிரஜாரூப சமன்விதாக சாதம் பராசதயாமாச மகர்ஷியும் கௌதமம் ததா. அந்த கணத்திலிருந்து அந்த நொடி முதல் கொண்டு ஏராளமான மக்கள்லாம் உடனே பேர் அழகோட விளங்க தொடங்கினார்கள். ஸ்திரீகள்லாம் உடனே இந்த கௌதம மாமுனிவருடைய தர்மபத்தினி பாரியாள் அகல்யை கௌதமரை ரொம்பவும் கெஞ்சி வேண்டி கேட்டிருந்தா. என்ன கேட்டிருந்தா தெரியுமா? அஜ்ஞானாத் தர்சிதாநாத त्वत्रूपेण दिवौकसा न कामकारात् विभ्रर्षे प्रसादं कर्तुमर्हसि. இப்போ அகல்யை சொல்றா, என்னுடைய பர்த்தாவே, பிராமணரே, அந்தனோத்தமரே, பிரம்ம ரிஷியே, இந்த தேவராஜன் இருக்கானே உங்களுடைய உருவத்தை ஏற்றுக்கொண்டு உங்களைப் போலவே என்னை கலங்கப்படுத்தி விட்டான். நான் கொஞ்சம் கூட என் மனசு ஒப்பி போய் நான் இந்த வேலையை நான் செய்யலை, இந்த செயலையை நான் செய்யவே இல்லை. எனக்கு உண்மை நீங்க தான் என்னுடைய பர்த்தா, நீங்க தான் கௌதம முனிவர், நீங்க தான் வந்திருக்கள் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருந்ததுனால இந்த மாதிரி நிகழ்ந்து விட்டது. எனக்கு உடம்புல இருக்கக்கூடிய காமத்தினால கிடையாது, உங்கள் மீது நான் வைத்திருக்கும் அதி பக்தியினால், பர்த்தாவினுடைய பக்தியினால் ஏற்பட்டது. தாங்கள் அருள் கொண்டு என்னை மன்னித்து அருள வேண்டும் அப்படின்னு அகல்யை கௌதம முனிவர்கிட்ட வேண்டிட்டா. இதெல்லாத்தையும் யார் சொல்றார்? பிரம்மா சொல்றார் இந்திரனுக்கு. அகல்யா தேவமுக்த பிரத்யுவாசசோ ச கௌதமஹ
उत्तस्यति महातेजा इक्ष्वाकूणां महारथः रामो नाम श्रुतो लोके वनं साप्यु प्रयास्यति ब्राह्मणार्धे महाबाहु विष्णुर्मानुष विग्रहः. இந்த மாதிரி கௌதம மகரிஷியுடைய பாரியாள் தர்மபத்திரி மகாபதிவிரதையாகப்பட்ட அகல்யா வேண்டி கேட்டுன்ற உடனேயே கௌதம மாமுனியார் அவளுக்கு பதில் சொன்னார். அதாவது இந்த பூலோகத்தில் இந்த திரேதாயுகத்தில் வேத வித்தர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் அந்தணர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்காக பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மனித உருவம் எடுத்து இக்ஷ்வாகு பரம்பரையில் பேராற்றலுடைய மகா வீரனாக தோன்றப் போகிறார். எப்போ அகல்யைக்கு இது வருது பின்னால் நிகழ்வெல்லாம். ஆனால் அந்த பின்னால் நடக்க போகிறது முன்னாலேயே சொன்னவர் கௌதம மகரிஷி. ராமன் என்ற பெயரால் இந்த உலகம் முழுவதும் பெரும் புகழ் அடைய போகக்கூடிய அவர் காட்டுக்கு வருவார், வனவாசத்துக்காக வருவார். தம் திரட்சிசி யதா பத்ரே ததா பூதா பவிஷ்யசி சகீபாவயிதும் சக்தஸ்த்வயா யத்துஷ்கிருதம் கிருதம். இப்போ கௌதம முனிவர் சொன்னார், அவருடைய பாரியாளாகப்பட்ட அகல்யை கிட்டக்க நல்ல பண்புகளை எல்லாம் உடையவளே மகா பதிவிரத்தையே, அவருடைய பாதமானது உன்னுடைய இந்த கல்லின் மீது பட்டு அப்பொழுது நீ உருவம் எடுப்பாய். அந்த சமயத்தில் நீ அவரை தரிசிக்கிறையோ அந்த க்ஷணமே நீ புனிதமடைந்து விடுவாய். உன்னால செய்யப்பட்ட இந்த பெரும் பாவத்தை துடைத்து உன்னை தூய்மையாக்க வல்லவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் ராமன், அவர்தான் ஸ்ரீராமன் அப்படின்னு கௌதம முனிவராகப்பட்டவர் அகல்யைக்கு சொன்னார். தஸ்யாதித்யம் ச கிருத்வாவை மத்சமீபம் கமிஷ்யசி வத்ஸ்யசி துவம் மயா சார்தம் ததாகி வரவர்ணினி. அப்போ நீ என்ன பண்ணணும்னா அவரை வரவேற்று அவருக்கு உபச்சாரங்கள்லாம் செஞ்சு அதற்கு பின்னால் நீ மீண்டும் என்னை அடைவாய். மகாபதிவிரதியாக இருக்கக்கூடியவளே, கற்புக்கரசியே, அதற்கு பின்னால உன்னுடைய பர்த்தாவாகப்பட்ட கௌதம முனிவர் மகரிஷி என்னுடன் கூடவே நீ வாழப் போகிறாய் அப்படின்னு கௌதம முனிவர் அகல்யைக்கு சொன்னார். ஏவமுக்வாசா விப்ரஸ்ரீ ராஜகாம சுமாசிரமம் தபஸ்ஸசார சுமகது சா பத்னி பிரம்மவாதினஹா. பிரம்மரிஷியாக இருக்கக்கூடியவர் கௌதம மாமுனிவர் இந்த மாதிரி சொல்லிவிட்டு தன்னோட ஆசிரமத்துக்குள்ளே போயிட்டார். வேத வித்தகராக இருக்கக்கூடிய அவருடைய மனைவி அகல்யை கல்லாக இருந்து கொண்டு மிகவும் கடும் தவம் செஞ்சாள். அந்த இடத்திலே இருந்துட்டு சாபோ சர்காதி தஸ்யேதம் முனே சர்வம் உபசீதம் தத் மரத்வம் மகாபாஹோ துஷ்கிருதம் யத்வயா கிருதம். இப்போ பிரம்மதேவர் சொல்கிறார், இந்திரன் கட்டக அந்த மாமுனிவராகப்பட்ட
கௌதம முனிவர் அவருடைய சாபத்தால் தான் இவைகள் அனைத்தும் நிகழ்ந்தது. தோல்வழிவை மிக்கவனே இந்திரனே, நீ செஞ்ச அந்த படு பாதக செயலை சற்று நினைத்துப்பார், உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு பிரம்மதேவர் இந்திரன்ட்ட சொன்னார். தேனத்வம் கிரகணம் சத்ரேர்யாதோ நாண்யேன வாசவா சீக்கிரம் வை யஜ யஜ்ஞம் துவம் வைஷ்ணவம் சுசமாஹிதா. இப்போ பிரம்மா சொல்கிறார், இந்திரனே, அதனால தான் இந்த கௌதம முனிவர் உனக்கு சாபம் கொடுத்தார் பார்த்தீர, அதனுடைய விளைவாகத்தான் நீ இப்போ அரக்கன் ராவனுடைய புதல்வன் மேகநாதன் கிட்டக்க வசப்பட்ட. நீ இப்போ என்ன பண்ணுற தெரியுமா? உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்திக்கோ. அப்படி ஒருநிலைப்படுத்தி விரைவில் வைஷ்ணவ, அதாவது விஷ்ணு பகவானுக்கு சம்பந்தமான யாகத்தை உடனடியாக நீ செய்வாயாக அப்படின்னு பிரம்மாவாகப்பட்டவர் இந்திரங்கிட்டக்க சொன்னார். பாவிதஸ்தேன யஜ்ஞேன யாஸ்யசே திரிதிவம் ததா புத்திரஸ்ய தவ தேவேந்திரா ந வினஷ்டோ மகாரணே நீத சந்நிஹி தஸ்ஸைவா ஆரியகேன மகோ ததௌ. நீ இந்த மாதிரி அந்த மகாவிஷ்ணுக்கு நீ யாகம் பண்ணனா அந்த யாகத்தினால நீ புனிதமாக்கப்படுவ. அப்படி புனிதமாக்கப்பட்ட பிறகு நீ தேவலோகத்தை நிச்சயமாக பெறுவ. தேவேந்திரனே, போரில் உன்னுடைய மகனாகப்பட்ட ஜெயந்தன் அவன் அழிஞ்சு போல அவனுடைய தாய் வழிபாட்டனார் அவனை கடலுக்குள்ளே கொண்டு போய் மறைச்சி வச்சிருக்கார். உன் புள்ள உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னாரு பிரம்மா. இந்திரன் கேட்டக ஏதச்சிருத்வா மகேந்திரசு யஜ்ஞமிஷ்டா வாச வைஷ்ணவம் புனஸ்திருதீவம் ஆக்ராம தன்வ சாஸ்ய தேவராட்டு. ஆஹா, நம்ம புதல்வன் ஜெயந்தன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு பிரம்மா வாயினாலேயே சொன்னதை கேட்ட உடனேயே இந்திரன் என்ன பண்ணான்? வைஷ்ணவ யாகத்தை செய்து மீண்டும் தேவலோகத்தை அடைந்து விட்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். ராமா, ஏதந்திரிஜதோ ஏ ததீந்திரஜிதோ நாமா பலம் யத் சேதிதம் மயா நிர்ஜிதஸ்தேன தேவேந்திரா பிராணினோன்யே துகிம் புனः. இப்போ அகஸ்ய மாமுனிவர் சொல்கிறார் ஸ்ரீராமபிரான்ட்ட, ராமனே, இந்திரனையே வெற்றி கொண்ட மேகநாதனுடைய ஆற்றலை பற்றி, அவனுடைய ஆற்றல் என்ன என்பதை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். மகா வல்லமை பொருந்திய தேவேந்திரனையே அவன் வென்றான் அப்படின்னு இருக்கும் பொழுது மற்ற பிராணிகளை பற்றி நான் என்ன சொல்வது? சொல்கிறதுக்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு அகஸ்ய மாமுனிவர் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொன்னாராம். ஆசர்மிதி ராமஸ்யா லக்ஷ்மணஸ்யாப்ர வீத்ததா அகஸ்திய வசனம் ஸ்ருத்வா வானர ராட்சசாஸ்ததா. அகஸ்ய மாமுனிவருடைய இந்த சொற்களை எல்லாம், அவர் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்டுவிட்டு வானரங்களும் அரக்கர்களும் ஸ்ரீராமபிரானும் லக்ஷ்மணனும், இந்த வரலாறு மிகவும் ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு ரொம்பவும் வியப்போட அனைவரும் அகஸ்திய மாமுனிவர் கிட்டக்க சொன்னார்கள்.
விபீஷணஸ்து ராமஸ்யா பார்ஸ்வஸ்தோ வாக்கியமப்ரவீத் ஆச்சரியம் ஸ்மாரிதோ அஸ்மியத்ய எத்தத்ருஷ்டம் புராதனம். அப்போ ஸ்ரீ ராமபிரானுடைய அறையில் இருந்த விபீஷணன் என்ன பண்ணார், முன்னொரு காலத்தில் நான் என்னோட கண்களாலேயே பார்த்த நிகழ்ச்சிகள் இவை அனைத்தும் மகா மாமுனிவராகப்பட்ட அகஸ்திய மாமுனிவர் எனக்கு நினைவுபடுத்தி விட்டார் அப்படின்னுட்டு அந்த அரசனையில், ஸ்ரீ ராமபிரானுடைய அரசனையில் விபீஷணனானவர் சொன்னார். அகஸ்தியம் தொப்ரவீத் ராம சத்தியமேத ஸ்ருதம் சமே ஏவம் ராம சமுத்பூதோ ராவணோ லோககண்டகः சபுத்ரோ ஏன சங்கிராமே ஜிதசக்கர சுரேஸ்வரः. உடனே ஸ்ரீ ராமபிரான் என்ன பண்ணார், அகஸ்திய மாமுனிவரை பார்த்து அவர் சொன்னார், ஸ்ரீ ராமபிரான் என்ன சொன்னார்னா, தாங்கள் கூறியது அனைத்துமே முற்றிலும் உண்மைதான். இந்த விவரங்களை நான் இதற்கு முன்னால் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னுட்டு ஸ்ரீ ராமபிரான் அகஸ்திய மாமுனிவர்கிட்ட சொன்னார். அதற்கு அகஸ்தியர் என்ன சொன்னார் தெரியுமா, ராமனே, இந்த மாதிரி போரில் தேவராஜனான இந்திரனையும் வெற்றி கொள்ளக்கூடிய தன்னுடைய மைந்தனின் ஒத்துழைப்பை பெற்ற ராவணன் என்ன பண்ணான் தெரியுமா, இந்த அனைத்து உலகங்களையும் துன்புறுத்தக்கூடிய ஒரு முள்ளாக ஆனான். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவியே உத்தரகாண்டே திரிசம்சதர்கா. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண உத்தரகாண்டத்தில் 30வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.